நேரம் வந்துருச்சு. நான் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்யணும். உங்க எல்லாருக்கும் பல கேள்விகள் இருக்கும் எனக்கு தெரியும். அதுக்கான ஒரு நேரம் நிச்சயம் வரும். ஆனா இப்போதைக்கு என் கூட வருவீங்களா? ஆண்டவரே, வேற எங்க நாங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்க ஒரு கழுதையையும் அது கூட யாரும் இதுவரை அமர்ந்திராத ஒரு குட்டியையும் கட்டியிருப்பதை பாப்பீங்க. அவைகளை அவிழ்த்த இடத்துல கொண்டு வாங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. கழுத குட்டியை கடன் வாங்க சொல்றீங்களா? ஆமா. அங்க பாரு, யாரும் அமர்ந்திராத ஒரு குட்டி. எதுவாதான் இருக்கும். யார் நீங்க? எதுக்கு என் எஜமானரோட கழுத குட்டி எடுக்கிறீங்க? இது ஆண்டவருக்கு தேவைப்படுது. எங்க எஜமானர் கொஞ்சம் பொறுங்க. இதை எடுத்துட்டு கழுத குட்டி மேல யாரும் உட்காந்துருக்காங்களா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. இல்ல, யாரும் உட்காரல. ஆனா இத பத்தி ஏன் கேக்குறீங்க? ஆண்டவருக்கு இது தேவை. நீங்க லாசருவை எழுப்பின நசரேயன் ஆகிய இயேசுவோட சிஷ்யர்களா? சிறையிருப்புக்கு அப்புறம் உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொன்னதை பத்தி தெரியுமா? சகரியால இறந்த சியோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இந்த வாரம் நடக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும், நீங்க எதை பார்த்தாலும், உணர்ந்தாலும், நினைச்சாலும், இல்ல செஞ்சாலும், இந்த உலகத்துல உங்க எல்லாரையும் ஏன் சொந்தமா நான் நேசிச்சேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை கடைசி வர நேசிப்பேன்.